சென்னை வடபழனியில் 14 வயது சிறுவன் இயக்கிய கார் விபத்துக்குள்ளான விவகாரம் தொடர்பாக முதியவர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை வடபழனி குமரன் நகர் பகுதியில் 14 வயது சிறுவன் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தார்கள். 69 வயது முதியவர் மகாலிங்கம், கங்காதரன் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்திருந்தார்கள். அதில் மகாலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து தொடர்பாக பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 14 வயது சிறுவன், அவருடைய தந்தை, அதே போல சிறுவனுடைய நண்பர் மற்றொரு சிறுவன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். அதில் தந்தையை கைது செய்து நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். அதே போல 2 சிறுவர்களையும் கைது செய்து அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். இந்த விபத்தில் படுகாயத்துடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகாலிங்கம் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் புதிய சட்டப்பிரிவு ஒன்றை இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள். அலட்சியமாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 சிறுவர்களும் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு சட்ட பிரிவு என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.